மன்னிப்பு தந்த முழு நலன். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மார்க்கு 2:3-4-5. மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற கிறிஸ்துவின் வார்த்தையின்படி பாவத்தால் பாடுறும் மனிதனாக இந்த மனிதனை புரியப்படுகிறது. சாது சுந்தர் சிங் குறிப்பிடும்போது, கடவுள் யாரையும் தண்டிப்பது இல்லை, பாவமே பாவியை குற்றப்படுத்தி அவர்களை தண்டிக்கிறது என்கிறார். தெருவிலே விழுந்து கிடந்த மனிதனின் காதினிலே பேசும் திருநாய்க்கூட்டத்தை கண்டு நொந்தேன். மதுபடுத்தும் பாடை நினைத்து கலங்கினேன். பாவம் தரும் உள்ள உடல் வலியினையும் புரிதல் வேண்டும். பாடுறும் மனிதனின் பாவ பாதையை பார்க்காமல் அவர் மீட்பு பெற மீட்பரிடம் சேர்க்கும் மீட்கப்பட்டவர்களின் கூட்டு முயற்சி இது. பாவி என்று முத்திரை குத்துவதில் அல்ல, பரிசுத்தராக்கும் முயற்சியில் கிறிஸ்தவம் வெளிப்படுகிறது. இங்கே தனிநபர் நலம் பெறவும் மீட்பு பெறவும் அவரை இறை முன் நிறுத்த, அவரை சுமக்கிற, உழைக்கிற, நஷ்டமேற்கிற, இடம் கொடுக்கிற, தள்ளி நிற்கிற மக்களின் மனநிலையும் பற்றுறுதியும் கூட்டு முயற்சியுடன் கூடிய இறைவேண்டலும் மீட்புடன் கூடிய உடல் உள்ள நலமாகுதலுக்கு காரணமானது. அநீதியாளர்களை கடவுள் பார்க்கட்டும் என்று நாம் நம் பொறுப்பை தட்டி கழிப்பதும் அல்ல. மார்க்கு 2:6-7 இது வேதபாரகர் மனநிலை. பாவத்தில் விழுந்து கிடப்பவர்கள் அதிலே தொடர்ந்து மடிந்திடாமல் அவர்களை மீட்டிட மீட்பரிடம் சேர்ப்பது சபை பொறுப்பு. வீழ்வதில் அல்ல, மீள்வதில் மகிழ்வதே சபை பணியாதல் நன்று. ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.